இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பாடுகிறவே கொஞ்சம் என்னோடு முழந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இது வேகம் போராடி அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மீண்டும் அவர் புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 37 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறவர். அவர் ஒற்றுமையை விரும்புகிறவர். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி ஒன்று சேர்ந்து ஆராதிக்கணும், ஒன்று சேர்ந்து என்னை தேடணும், ஒன்று சேர்ந்து வாழணும் விரும்புகிற தேவன். அந்த இடத்தில் அதைதான் சொல்கிறார். எருசலேமை பார்த்து அங்கலாய்த்த ஒரு தருணத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. இயேசு பூமியிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். சொந்த ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்தார். சொந்த ஜனங்களான அந்த யூத ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். அவர் வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. எத்தனையோ முறை கூப்பிடுகிறார், எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்துகிறார், எத்தனையோ காரியங்களை உணர்த்துகிறார், போதிக்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக இல்லை. அழைப்புகள் கொடுக்கப்பட்டது, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டுடைய அழைப்பு அநேக நேரத்தில் வரும்பொழுது, அநேகருக்கு வரும்பொழுது புறக்கணிக்கிறார்கள், பின்பு அழுது புலம்புகிறார்கள். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய், கோழி அதன் குஞ்சுகளையும் உதாரணமாய் சொல்லுகிறாள். குடும்ப உறவுகளை பாருங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் இன்னைக்கு சரியான முறையில சந்தோஷமா எந்த குடும்பமாவது சேர்ந்திருந்து சாப்பிடுகிறது, பேசுகிறது இன்னைக்கு பார்க்கவே முடியவில்லை. காலங்கள் வேகமா மாறிட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம், எல்லாம் ஒவ்வொரு பக்கமாய் சிதறி கிடக்கிறதை தான் பார்க்க முடிகிறது. குடும்பத்தை உருவாக்கி பெற்றோர் பிள்ளைகள் என்று சந்தோஷமா இருந்து அதன் நடுவிலே உலாவ ஆண்டவர் விரும்பினாரே, அதை தான் இன்றும் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகள் எப்படி, நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவு நாம் அரவணைத்து அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாய் கொண்டு போகிறோம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இயேசு தன்னுடைய செட்டைகளினால் நம்முடைய குடும்பத்தை மூடிக்கொள்ள விரும்புகிறார், பிள்ளைகளை மூடிக்கொள்ள விரும்புகிறார். ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல தீப்பற்றி எரிந்து அதுல இருந்த எல்லா குடிசைகள், வீடுகள் எல்லாம் சாம்பலாகிவிட்டது. மீட்பு பணியினர் விரைந்தனர். அந்த இடத்துல போய் மீட்பு பணிகளை யாராவது மாட்டிக்க கூடாதுன்னா ஜனங்கள் எல்லாம் உடைமைகளை போட்டுட்டு அப்படியே உயிர் தப்புனால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். எல்லாம் போய் திருப்பி எல்லாம் தீ அணைஞ்ச பிறகு வந்து பாக்குறாங்க, நிறைய வீடுகள்ல எல்லா பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. வேதனையோடு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் கஷ்டம். ஏன்னா ஒரு வீட்டை கட்டி எடுத்து பொருட்களை சேர்த்து வைப்பது கடினம். அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எளிதில் அழித்து விடலாம், உடைக்க வேண்டும் என்று சொன்னால் சில நொடிகள் போதும் உடைத்து போட்டு விடலாம். அந்த நேரத்தில் அந்த மீட்பு பணியினர் அப்படியே போய் எல்லா இடத்துலயும் போய் ஒவ்வொன்றா தட்டி தட்டி போய் எடுத்து இது பண்ணாங்க. எதுவுமே தேரல. அப்படியே பார்க்கும்போது முன்னாடி போகும்போது ஒரு இடத்துல கருப்பா ஒண்ணு அப்படி பந்து மாதிரி ஏதோ இருந்து கரிஞ்சு போய் இருந்துச்சு. மீட்பு படையில உள்ள மனிதர் தன்னுடைய பூட்ஸ் கால்னால அதை ஒரு தட்டுற இது என்னடா இருக்குன்னு பார்த்தா, தட்டி விட்ட உடனே உள்ள இருந்து கோழி குஞ்சுகள் கீ கத்திட்டு உயிரோடு ஓடி வருது. சில கோழி குஞ்சுகள் அப்படியே நின்று விட்டார். என்ன ஆச்சரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தீ பற்றி எரியும் பொழுது ஒரு தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு அங்க இருந்திருக்குது. உடனே அது சத்தம் கொடுத்து எல்லா கோழி குஞ்சுகளும் தன்னுடைய சிறகுகளினாலே மூடி அப்படியே உட்கார்ந்து விட்டது. அந்த தீ பற்றி எரிந்தது. இந்த கோழி அப்படியே அந்த தீயிலே அப்படியே இருந்த வண்ணமாகவே எரிந்து விட்டது. ஆனால் அதன் உள்ளே மறைக்கப்பட்ட அந்த கோழி குஞ்சுகள் தப்பித்துக் கொண்டன. பாருங்கள், தன்னுடைய குஞ்சுகளுக்காக அந்த கோழி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாதுகாப்பில் ஏற்படுத்தின தேவனமாகத்தான் இயேசுவோம். நாம் ஜீவனோடு இருக்கும்படியாய், நாம் பாதுகாப்பா இருக்கும்படியாய், நாம் பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய், பாவத்திலும் சாபத்திலும் கடந்த சமுதாயத்தை, ஜனங்களை மீட்கும்படியாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட மேன்மையான ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு செட்டைகளின் நிழல் இருக்கிறது, சிறகுகளின் அடைக்கலம் இருக்கிறது. அந்த இயேசுவிடம் வரும்பொழுது எப்பொழுதும் பாதுகாப்பு, எப்பொழுதும் நன்மைதான். இந்த சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணம் எத்தனையோ தரமாய் உங்கள் மேல் மனதாயிருந்தேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறத இந்த வார்த்தையில நாங்க பாக்குறோம்ப்பா. அநேக நேரம் அழைப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம். அநேக நேரம் எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம். அநேக நேரம் விட்டு தூரமாய் போய்விடுகிறோம்.
வெண்பு ஓடி வருவதற்குள்ளே நாங்கள் அழிவை சந்திக்க நேர்ந்து விடுகிறது. அப்படியல்ல, எப்பொழுதும் உம்மோடு உம்முடைய செட்டுகளின் நிழலிலே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஒருவன் இந்த நேரத்திலும் கூட உடைந்து போன நொறுங்கி போன பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற மனஸ்தாபத்தோடு வாழ்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றமால் முடியும் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. உடைய தியாகத்தின் இந்த நாட்களில் நிர்ணயிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய தியாகத்தை நீர் பண்ணி எங்களை இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம், அதில் அடிக்கப்பட்ட உண்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களுக்காக ரத்தம் சிந்தினதை பார்க்கிறோம் அப்பா. அந்த அன்பு எங்களை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக வைத்திருக்கிறது. அதற்காக நன்றி. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். குட்டி சேர்க்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சித்தத்தை செய்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.